ஓம் சாந்தி. 10/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, மன்மனாபவ என்பதே மாயையை கட்டுப்படுத்தும் மந்திரமாகும். சகல சிறப்பியல்புகளும் இம்மந்திரத்தினுள் அமிழ்ந்துள்ளன. இம்மந்திரம் உங்களை தூய்மை ஆக்குகின்றது. கேள்வி: ஆத்மாக்களின் பாதுகாப்பிற்கான முதல் தரமான வழிமுறை என்ன? அது எவ்வாறு? பதில்: நினைவு யாத்திரையே பாதுகாப்பிற்கான முதல் தரமான வழிமுறையாகும். ஏனெனில் இந்நினைவின் மூலமே உங்கள் நடத்தை சீர்திருத்தப்படுவதுடன் நீங்கள் மாயையையும் வெற்றி கொள்கின்றீர்கள். நினைவின் மூலம் உங்கள் தூய்மையற்ற பௌதீக அங்கங்கள் சாந்தமடைகின்றன. நினைவை கொண்டிருப்பதனாலேயே நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். ஞான வாளில் நினைவின் சக்தி இருக்க வேண்டும். நினைவின் மூலமாக மாத்திரமே நீங்கள் இனிமையானவராகவும் சதோபிரதானாகவும் ஆகுவதுடன் எவரையும் குழப்பவும் மாட்டீர்கள். எனவே நினைவு யாத்திரையில் பலவீனம் அடையாதீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள் என உங்களையே கேட்டு பாருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. எவருமே குழப்பமடையாதவாறு அத்தகையதோர் இனிய சூழலை உருவாக்குங்கள். தந்தையை போன்று சரீரமற்றவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் சுபாவத்தை இனிமையானதாக்கி நினைவு சக்தி மூலம் உங்கள் பௌதீக அங்கங்களை சாந்தப்படுத்துங்கள். 2. நீங்கள் இப்பொழுது கலியுகத்தவராக அன்றி சங்கம யுகத்தவராக இருக்கின்ற போதையை எப்பொழுதும் பேணுங்கள். உங்களை புதிய உலகின் அதிபதிகள் ஆக்குவதற்கே தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். தூய்மையற்ற எண்ணங்கள் அனைத்தையும் முடித்துவிடுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களின் அமரத்துவ சிம்மாசனத்திலும் இதய சிம்மாசனத்திலும் அமர்ந்திருப்பதன் மூலம் சதா ஒரு கர்மயோகியாக மென்மையான செயல்களை செய்வீர்களாக. இந்த வேளையில் குழந்தைகளான நீங்கள் 2 சிம்மாசனங்களை பெறுகின்றீர்கள். 1 உங்களின் அமரத்துவ சிம்மாசனம், மற்றையது இதய சிம்மாசனம். எவ்வாறாயினும் ராஜ்யத்தை கொண்டிருப்பவரால் மட்டுமே தனது சிம்மாசனத்தில் அமர முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதால் சுய ராஜ்யத்திற்கான உரிமையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். இதில் ராஜ்யத்தின் சகல பாக்கியங்களும் அடங்கியுள்ளன. ஒரு கர்ம யோகி என்றால் 2 சிம்மாசனங்களிலும் அமர்ந்திருப்பவர் என்று அர்த்தம். இத்தகைய சிம்மாசனங்களில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் மேன்மையானது. ஏனென்றால் அவரின் பௌதீக அங்கங்கள், புலன்கள் அனைத்தும் சட்டத்திற்கும் ஒழுங்குமுறைக்கும் ஏற்பவே செயற்படும். ஸ்லோகம்: சுயமரியாதை என்ற ஆசனத்தில் சதா அமர்ந்திருப்பவர்கள் நற்குணவான்களும் மகான்களும் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.